ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலேயே வந்து பால் காசி அதுக்கப்புறம் வந்து டீ தான் போட்டுட்ருந்தேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதாவது என்னோடய அம்மம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் வந்து டீ போட்டுட்ருந்தேன். அப்புறம் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் தீட்சையும் பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறம் தீட்சையை விட்டுட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மட்டன் தலைக்கறி கொண்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் தலைக்கறி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க இந்த வீடியோலேயே வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன சண்டே பார்த்திங்கன்னா பெரியம்மா வீட்டிலையே வந்து நான் சென்னைக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா, அப்போயே வந்து மட்டன்னு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் சாப்பிட்டோம். அப்புறம் திங்கக்கிழமை நான் வீட்டுக்கு வரும்போது கூட எங்கள் பெரியம்மா வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் பெருசாக எதுவும் செய்யலை வெட்னஸ்டே. அதை நான் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, வெட்னஸ்டே கம்பல்சரி வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து மட்டன் தலைக்கறி கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து மத்தியானம் லன்ச் பேக் பண்ணணும். அதனால் வந்து அவருக்குமே டிஃபன் பாக்ஸில் வந்து சாதம் குழம்பு எல்லாமே போட்டு அப்புறம் மத்தியானம் போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டு போவார். அதுக்காகவே பார்த்திங்கன்னா தட்டில் போட்டு சாதம் எல்லாமே ஆற வச்சாச்சு. அப்புறமா அவரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கும் தீக்ஷிக்கும் வந்து காஃபி அதுக்கப்புறம் தீக்ஷிக்கு பால்லாம் போட்டு கொடுத்துட்டு, தீக்ஷிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹோம்ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருந்தா. ஹோம்ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நடந்து போய் சும்மா மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தோம். கீரைலாம் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்களோ அவங்க வாங்கி தருவாங்க, அவர் இல்லாததுனால நாங்கள் தான் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்தோடனே எங்கள் ஆயா எனக்கு கீரைலாம் உரித்து கொடுத்துருந்தாங்க. அவங்க இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு கீரை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.